வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளாஸ் அட்வைசர் சேனல். வாட் இஸ் ஒன்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டாக்கர். ஸோ நம்ம டாக்கர் கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ஒரு டெவலப்பர் வந்து சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அதை வந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அந்த பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னாலே டாக்கர்ன்ற கான்செப்ட் எதுக்கு வந்தது, அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக ஆகட்டும், இல்லை இப்போ இருக்கிற ஒரு ஸ்மால் சேல் கம்பெனி, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்திங்கனாலும், ஈவன் மேஜர் பெரிய கம்பெனிஸ் எம்என்சி கூட பார்த்திங்கனாலும் எப்படி பண்ணுவாங்கன்னா, தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் செட்டப்ஸ். அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு என்விரான்மெண்ட், மோஸ்ட்டாக டெவலப்மெண்ட்டுக்கு லோக்கல் சிஸ்டம், அதாவது ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு ஃபிசிக்கல் மிஷின், ஒரு பிசியில் வந்து அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறேன். லெட்ஸ் கன்சிடர் ஜாவா, பைத்தான் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட், நோட்.js, ரியாக்ட்.js. ஸோ இப்போ இந்த 3 லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும், இல்லை ஒரு வெப் ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு எனக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படும். அதுக்குன்னு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு செட்டப் தேவைப்படும். ஸோ இப்போ லோக்கல் மிஷின் அப்படின்னும் போது ஒரு டெவலப்பரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மிஷினில் போய்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவானா ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் அந்த ஜாவா என்விரான்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அப்பாச்சி சர்வரோ இல்லை வெப்லாஜிக் சர்வர் ரன் பண்ணணும். நோட்.js இல்லை ரியாக்ட்னா நோடு இன்ஸ்டால் பண்ணணும், என்பிஎம் பேக்கேஜ் யூஸ் பண்ணணும், இல்லை பைத்தான்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு இண்டிவிஜுவல் மிஷின்லையும் இன்ஸ்டால் பண்ணணும். சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு சர்வரே வச்சுருப்பாங்க. ஸோ டெவலப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கோடை புஷ் பண்ணி அதில் ரன் பண்ணி பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் டெஸ்டிங். ஸோ இந்த எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்டிங்லாம் பாஸ் ஆகிடுச்சு, எதர் லோக்கல்லையோ இல்லை ஒரு டெவலப்மெண்ட் மிஷின்லையோ பாஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐடி டெஸ்டிங் டீமுக்கு சேம் கோடை வந்து புஷ் பண்ணி மூவ் பண்ணுவாங்க. டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும். ஸோ சேம் இங்கே என்ன இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்களோ அதே செட்டப்பில் அவங்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இல்லை வந்து என்வரான்மெண்ட்டில் வேறு வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவா 8 இருக்குது, நம்ம ஜாவா 8 யூஸ் பண்ணியிருக்கோம், டெஸ்டிங்கில் வந்து ஜாவா 1.7 தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெர்ஷன் மிஸ்மேட்ச் ஆகிறதால சில கோடு வந்து 1.8 ஒர்க் ஆகும், 1.7 ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட், டெஸ்டிங், யூஏடி, தென் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஒரு 4 ஃபேஸ் தாண்டி போகணும். அது வந்து ஃபீச்சர் இல்லைனா ஒரு பக்காக இருக்கட்டும், இதை ரிலீஸ் பண்ணணும்னா இத்தனை ஸ்டேஜை தாண்டி போகும்போது ஒரு ஸ்டேஜுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் அந்த அளவுக்கு ஆகாது. இல்லை ஒரு பெய்டு சாஃப்ட்வேர், ஒரு பெய்டு என்விரான்மெண்ட், இல்லை ஏடபிள்யூஎஸில் வந்து சர்வர் வாங்குறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் வாங்கணும், எஸ்ஐடிக்கு வாங்கணும், யூஏடிக்கு வாங்கணும், தென் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹை அண்டு சர்வரை வந்து அவங்க வாங்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து காஸ்ட் அதிகம் சொல்லப்போனால். ஸோ இன்னொருத்துக்குமே காஸ்ட் அதிகம், மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணணும்னாலும் த்ரூ அவுட் எல்லா என்விரான்மெண்ட்லையும் அந்த சேம் சேஞ்ச் வந்து சிங்க்ரனஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஃபியூச்சர் எல்லாமே டெலிவர் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ என்விரான்மெண்ட்டு மெயின்டைன் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம், என்விரான்மெண்ட்டில் ஏதாவது நீங்கள் மிஸ்கான்ஃபிகரன்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாத்தையும் காஸ்ட் எஃபிஷியன்ட்டு, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் வேர்டு டாக்கர். டாக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ். ஸோ அப்போ டாக்கர்னால் என்ன அப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, ஆல்ரெடி உங்களோட ஓஎஸ் இப்போ விண்டோஸ் 7 இருக்குது, நான் வந்து ஒரு லினக்ஸ் ஓஎஸ் வந்து நான் அதில் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு டூல் இருக்குது, VMware விர்ச்சுவல் டெஸ்க்டாப் அந்த மாதிரி இருக்குது, விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விர்ச்சுவலைசேஷன் டூல் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் விண்டோஸ் 10க்கு மேலே இன்னொரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ஓஎஸ்ஸுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் லினக்ஸ் யூஸர் அப்படின்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் விண்டோஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் விர்ச்சுவலைசேஷன். அதேமாரி நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் எதர் நீங்கள் மேக் ஆகட்டும், விண்டோஸ் ஆகட்டும், லினக்ஸ் எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே அது விர்ச்சுவலைசேஷன் சொல்ல முடியாது, அது அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ டாக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஓஎஸ் வேணால் ரன் பண்ணலாம், எந்த அப்ளிகேஷன் வேணால் ரன் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்ததால நம்ம என்ன பண்ணலான்னா, டாக்கர் யூஸ் பண்ணி எந்த என்விரான்மெண்ட் வேணால் ஒரு தடவை செட்டப் பண்ணால் போதும். கோட் ஒன்ஸ், ஷிப் எனிவேர்.
இதுதான் டாக்கரோட கான்செப்ட். ஸோ ஒரு தடவை நீங்கள் கோட் பண்ணால் போதும், அதை நீங்கள் எங்கே வேணால் ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ டாக்கரோட பேசிக்ஸ் தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷர், நான் ஃப்ரெஷ் டெவலப்பர், என் ப்ராஜெக்ட்டில் வந்து டாக்கர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதை பற்றி என்னன்னே தெரியல, சுத்தமாக புரிஞ்சிக்கவும் முடியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, டாக்கரில் நிறைய கான்செப்ட் இருக்குது. நான் சொல்ல போகிற ஜஸ்ட் ஒரு டெவலப்பர் எனக்கு தெரிஞ்சால் இது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் 3 கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். டாக்கர் ஃபைல், இது ஃபஸ்ட் ஒன். டாக்கர் இமேஜ், செகண்ட் ஒன். டாக்கர் கண்டெய்னர், தேர்ட் ஒன். இது 3 தெரிஞ்சாலுமே உங்களுக்கு டாக்கர் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். உங்களாலேயே ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி டாக்கர் கண்டெய்னரில் ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணணும்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், விண்டோஸ் 10 எப்படின்னு. டைட்டில் கார்டில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு உங்களோட அப்ளிகேஷன் எடுத்துங்க. நீங்களே பண்ண அப்ளிகேஷனாக சொல்லிட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் டாக்கர் ஃபார் ரூக்கின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாக்கர் ஃபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர், அதாவது உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களோட அப்ளிகேஷன்ஸை அதில் ரன் பண்ணுவீங்க. ஸோ இதில் தான் அந்த டாக்கர் ஃபைல் இருக்கும். இதுதான் பேசிக்காக சொல்கிறேன். நிறைய டாக்கர் ஃபைலுக்கு உண்டான கமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை போய்ட்டு நீங்கள் டாக்கர் டாக்ஸில் போய் பார்க்கலாம். அதுவுமே நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜ். ஸோ இந்த டாக்கர் ஃபைலில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது எண்ட் ரிசல்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும், டாக்கர் இமேஜ். அந்த இமேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பேஸ் இமேஜ், அதாவது பேஸ் சாஃப்ட்வேர், அலாங் வித் உங்களோட கோடு, இது ரெண்டுமே அதில் இருக்கும். ஸோ அந்த டாக்கர் பேஸ் இமேஜை வச்சு அலாங் வித் உங்களோட இமேஜையும் சேர்த்து நீங்கள் அதை ஷிப் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட கோடை ஷிப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு எந்த மிஷினில் டாக்கர் இருந்தாலுமே நீங்கள் அதை அந்த டாக்கர் கண்டெய்னரில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெலாம் செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக எனக்கு டாக்கர் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல்னால் என்ன, டாக்கர் இமேஜ்னா என்ன, டாக்கர் கண்டெய்னர்னால் என்னன்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ டாக்கர் ஃபைல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். டாக்கர் ஃபைல்னால் அதில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஃப்ரம் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த ஃப்ரம் கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸு அதெல்லாம் நீங்கள் வந்து டாக்கர் ஹப் அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரிலேருந்து புல் பண்ண டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆன் டாப் ஆஃப் இட் உங்களோட கோடை மூவ் பண்ணி ஒரு டாக்கர் இமேஜை பில்டு பண்ணலாம். ஸோ டாக்கர் ஃபைலில் வச்சு தான் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுறோம். ஸோ டாக்கர் இமேஜ் எப்படி பில்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டம் பில்டு இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு கமாண்ட் இருக்குது, டாக்கர் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். டாக்கர் பில்டு பண்ணுறதுக்கு டாக்கர் பில்டு கமாண்ட், இமேஜ் பில்ட் ஆகிடும். தென் டாக்கர் ரன் கமாண்ட், பில்டு பண்ண இமேஜ் வந்து டாக்கர் கண்டெய்னரில் ரன் ஆகும் ஒரு பர்டிகுலர் போர்ட்டில். இதுதான் பேசிக்ஸ். ஸோ ஆஸ் அ டெவலப்பராக இது 3 தெரிஞ்சது தான் உங்களுக்கு போதும். ஸோ இது 3ஐயும் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த பிளாக் பாருங்கள், உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.